சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரையை தையட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற திசை விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது அந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த கோரிக்கையினை முன்வைத்து கடந்த 2023 ஆண்டு மே மாதத்திலிருந்து இங்கே இந்த பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முன்னைய நாளில் இருந்ததிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை எட்டுகின்றது, 2.5 வருடங்களை கடந்திருக்கின்றது. இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வந்து 14 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அனுரகுமார திசாநாயக்க மேடையாக கூறினார், அவருடைய அடிமைகள் கால்செருப்பாக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் போன்றவர்களும் மேடையாக கூறினார்கள். இதற்கு முந்தியிருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மேட்டுக்குடிகள், பூசுவாக்கள், அவர்கள் ஏழைகளை உறிஞ்சி இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இனவாதமாக செயல்பட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை உருவானது. அந்த ஆட்சியாளர்களுடைய தவறினால்தான் தமிழ் மக்கள் இனவாதம் பேசிய தமிழ் தலைவர்களுக்கு பின்னால் சென்றார்கள். தாங்கள் இந்த இனவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் சட்டத்தின் ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வந்து 14 மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு கிடையவே கிடையாது என்பதுதான் இன்று நடைமுறை யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கின்றது.